என்ன அம்புச்சக்கா இது? நேத்து வரைக்கும் வெயில் அனலா அடிச்சது, இப்ப என்னன்னு பார்த்தா மழை அடிச்சு வெளுத்து வாங்குதே. ஆமாடி ஆமா, வருஷம் வருஷம் இது நடக்கிறது தானே. சித்திரை திருவிழாக்கு கொடி ஏத்துற அன்னைக்கு கரெக்டா மழை வந்துடும். ஆமாடி, நம்ம ஊர்ல திருவிழா நடக்குதுல, உருண்டு கொடுப்பாங்க, கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க. அன்னைக்கெல்லாம் நல்ல மழை அடிச்சு வெளுத்து வாங்கிரும். ஆமாக்கா, வருஷம் வருஷம் இது நடக்குது பாத்தீங்களா? சயின்ஸுக்கே அப்பாற்பட்ட விஷயமால இருக்கு. இதுவும் ஒரு அதிசயம்தான். இந்த மழை எப்ப விட நான் எப்ப வீட்டுக்கு போவேன்? நின்னு பாப்போம் டி. நல்ல வேளை அந்த பிள்ளைலாம் வீட்டுக்கு ஓடிடுச்சு நம்மளுக்கு முன்னாடியே, இல்லைன்னா அதுவும் இங்க மாட்டிட்டு இருந்திருக்கும். இன்னைக்கு எங்க அத்தை மாமா வரவோக்கா. மலரு பொங்கி போட தானே வரவோ? நல்ல வேலை வீட்டுல ஒன்னும் சோறெல்லாம் பொங்கல. ஆமா, 4 முடி அங்க வந்துருங்க. எந்த தட்டி வரவோ? உனக்கு தான் 2 இருக்காவல்ல. எங்க பெரியத்தை தான், ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. எம்மா அதுவா? அதுகிட்ட வாயை கொடுத்தாலே பெரிய விவகாரத்துல எல்லாம் போய் முடியும். நான் வரலாமா தாயே உங்க வீட்டுக்கு? ஒரு தயிர் சோறோ ஒரு புளியதோரையே வச்சு சாப்பிட்டுக்குவேன். 4 முடி, உனக்கு மட்டும் என்ன வாய் கம்மியாவா இருக்கு? வா ஒழுங்கா. வேணாம் டி வேணாம். போன வாட்டி என்ன வரத்துக்கு வந்தா உங்க அத்தை? அம்புஜக்கா நீங்க போவீங்களா? ஆமா கீதா, நம்ம போய் தானே ஆகணும். கூட மாட ஒத்தாசையா நின்னா நல்லா இருக்கும்ல. வீட்டுல சோறும் பொங்க போறது இல்ல. நீயும் வா. அவங்களாம் என்ன பேசிட போறாவோ? பொங்கி போட வந்திருக்காவோ, வாயெல்லாம் திறக்க மாட்டாவோ. நீ வா, கூட மாட நின்று கொஞ்சம் வேலையை பார்த்து கொடுப்போம் அவங்களுக்கு. ஆமாக்கா வாங்க, எல்லாரும் ஒன்னா இருந்து வேலை பார்த்தாதான் நல்லா இருக்கும். உனக்கு வேணா நல்லா இருக்கும் டி. அது சும்மா வாய் வச்சுக்கிட்டு இருக்காது, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ நல்லா சிரிச்சிட்டு இருக்கலாம்னு பார்க்க. என்னைய டேமேஜ் பண்றதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம். பாரு மலரு, இந்த 4 முடி எப்படி பேசுதுன்னு. இவ்வளோ திட்டுனா எனக்கு என்ன சந்தோஷம்? இப்படியா பேசுவாவோ? விடுமா, அதுவே ஒரு அரமெண்டல் தான். இவ்வளவு கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நம்மளை என்னெல்லாம் அசிங்கப்படுத்துறாளுவோ? அம்புஜக்கா கீதா சேலையை தூக்கி சொரிக்கோங்க. மழை லேசா வெறிச்ச மாதிரி இருக்கு. அட்டை மழை வெளுத்து வாங்க போதுன்னு தான் நினைக்கேன். ஆமா ஆமா, இன்னும் சற்று நேரத்தில் அடமழை வெளுத்து வாங்க போகுது. புறப்பட தயாராக இருங்கள். ஏட்டி ஓடுறேன் சாடுறேன்னு வலிக்கு விழுந்து மண்டையை உடச்சிட்டு போயிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் நின்று மழை வெறிச்சிரும் டீ. போவோம் மெதுவா நடந்து. ஆஹா, அதெல்லாம் சரி வராது. இடிய பாருங்க எப்படி இடிக்குதுன்னு. வாங்க கடகட நடந்து ஓடிடலாம். ஏ மலரு, இப்ப நம்ம நடக்கணுமா ஓடணுமா? நீ நடக்கவும் வேணாம் ஓடவும் வேணாவுமா. அந்த பாரு, அந்த ஓரமா போய் குந்த வச்சுட்டு உக்காரு. 4 முடி உன்கிட்ட ஒன்னும் கேட்கல. அப்பப்பப்பப்பா, அந்த அடமழையிலையும் விடாத பேச்சா இருக்கு உங்க பேச்சு. தாமனு கிடைங்க. ஓடுறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. ரெடி, 1 2 3. ஏ பாவிகளா, ஒரு நிமிஷம் ஓடிட்டாலுங்களா? ஏடி என்னை விட்டுட்டு போவாதீங்க. இருங்க, நானும் வரேன். ஏம்மா ஏடி நில்லுங்க. ஏ அம்புஜக்கா சீக்கிரம் வாங்க. இடியை பாருங்க, மேல தலையில வந்து விழுந்துடாம. நில்லும் டீ, என்னையும் கூட்டிட்டு போங்க. மனம் முந்தியதோ, விழி முந்தியதோ, கரமுந்தியதோ, எனவே உயர் சந்திர சூட குறும்பல ஈச சங்கனி வீதியிலே மணி பைந்தொடி நாரி வசந்த வையாரி பொன்பந்து கொண்டாடினலே. மனம் முந்தியதோ, விழி முந்தியதோ, கரமுந்தியதோ, எனவே. துளசி, யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. இவனா? எதுக்கு எங்க போனாலும் என் பின்னாடியே வரீங்க? உங்களுக்கு அறிவு இல்ல? எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்குலாம் மூளையே இருக்காதா கொஞ்சம் கூட? என்ன நம்ம திட்டு திட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஒருவேளை பைத்தியமா இருப்பானோ? துளசி, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க, இப்படி இப்படி பின்னாடி எல்லாம் வந்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது பாத்துக்கோங்க. பயமா இருக்கு. முதல்ல இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். ஏய் துளசி, எங்க போற? என்ன பார்த்து உனக்கு என்ன பயம்? கையை விடுங்க, கையை விடுங்கங்கறல்ல. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் கையை விடுங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன இதுக்கும் இப்படி பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான்? சரியான கிறுக்கனா இருப்பான் போல. துளசி, ஐ லவ் யூ. கனவா? தூ தூ தூ, கடவுளே, நான் கூட பயந்துட்டேன். ச்சே,
ஏன் இப்படிதான் கனவு வருது நம்மளுக்கு? அவன் எதுக்கு கனவுல வரான்? ஒன்றும் புரியல. சம்பந்தமே இல்லாம அவன் எதுக்கு நம்ம லைஃப்குள்ள வரான்? நம்ம கனவுல ஏன் வரணும்? எங்க போனாலும் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஐயோ, மண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் இப்படிலாம் இருக்கு? இதை யார்கிட்ட சொல்லலாம்? 2 யானை கிடக்கு, கழுவி வச்சுட்டு அங்கே போவோம். அப்புறம் அது அப்படியே சிங்கிளியே கிடக்கும் நாரிக்கிட்டு. வாப்பா மகனே, வாமா. என் பேரனை பார்த்து எவ்வளவு நாளாயிட்டு. வாப்பா அமித்து, இங்க வந்து உட்காரு. ஏ பொண்ணம்மா, சீக்கிரம் வாட்டி. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க அண்ணன் மைனிலாம் வந்திருக்காவோ, சீக்கிரம் வா. வந்துட்டமா. என்ன மைனியோ, வாங்க. அமித் நல்லா வளர்ந்துட்டானே. வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. வா வா, வந்து உட்காரு. மைனியோ, என்ன இப்பதான் எங்களை தெரிஞ்சதா? இவ்வளவு நாள் வரவே இல்லையே நீங்க? ஆமாம்மா, ஊர்லயும் நல்ல வேலை இருக்கு, விட்டுட்டு வர முடியாதுல்ல. உங்க அண்ணனுக்கு லீவு கிடைச்சாதான் வர முடியும். எங்க மருமகளை காணுமே. இருங்க மைனியை கூப்பிடுறேன். உள்ள ரூம்குள்ள தான் இருக்கா. இப்பதான் கோயில் போயிட்டு வந்தா. நானே வந்து பாக்கேன். அவ என்னதான் செஞ்சிட்டு இருக்கா ரூமுக்குள்ள கடந்து. அதுக்கு என்ன, போமா போய் பாரு உன் மருமவளை. வீட்டுக்கு ஆள் வந்தது கூட தெரியாம ரூமுக்குள்ள அப்படி உறங்குறாளாக்கும். அவ எங்க உறங்குவா? பகல்ல உறங்கலாம் மாட்டா. கோயிலுக்கு போயிட்டு வந்தா துணியை மாத்திட்டு இருப்பா. போ போய் பாரு. பொண்ணம்மா, நின்னுக்கிட்டே இருக்காம அவளை கூட்டிட்டு போ. அண்ணனுக்கு காப்பி தண்ணி போட்டு கொடு. வெளியில நல்ல மழை பெய்யுது. ஜூசு கீசுன்னு எதையாவது போட்டு காய்ச்சல் சளி பிடிச்சிக்கிறாம மழை நேரத்துல. ஆட்டுமா. எம்மா எப்படி இருக்க? எம்மா எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஊருக்கே வரக்கானோ. பேத்திக்கு கல்யாணம் வச்சோடனே இங்கேயே இருந்துட்ட. எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். ஏன்பா ராசா இப்படி மெலிஞ்சு போயிட்டே? சாப்பிடுறியா இல்லையா? எம்மா நான் நல்லா தான் சாப்பிட்றேன். கொஞ்சம் இடையில காய்ச்சல் வந்துருச்சு. ஒரு 10-15 நாள் படா படுத்தி எடுத்துருச்சு. அதுல சாப்பிட முடியாம இருந்தல, அதான் கொஞ்சம் உடம்பு இழைச்சிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு ஏன் நீ மூஞ்சை இப்படி வச்சிருக்க? என்ன பொண்ணம்மா, வீடு நம்ம சின்னதா தான் இருக்குன்னு? போதும் மைனியோ, நாங்க 3 பேர் தானே இருக்கோம். இதுவே எங்களுக்கு ரொம்ப பெருசுதான். அதுவும் மலர் வேற கல்யாணம் ஆகி போயிருவா. நாங்க 2 பேரும் தனியா தானே இருக்க போறோம். ஒரு வழியா அவளுக்கு கல்யாணம் வச்சுட்ட போல. பிடிச்சாலும் பிடிச்சா நல்லா புளியும் கொம்பாதான் பிடிச்சிருக்கா. இவன் ஏன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? ஒரு நல்ல விஷயம் நடக்க போற இடத்துல கலகலன்னு இருக்காம ஏன் தான் இப்படி இருக்காளோ? வாயா இது? என்ன பொண்ணம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லவே மாட்டேக்க. ஆமா மைனியோ, பையனை பாத்தீங்களோ போட்டோல? ஆமா பார்த்தேன், நல்லா தான் இருக்கா பையன். நல்ல பெரிய இடம் தான் போல. ஆமா ஆமா. மலர் என்ன செஞ்சிட்டு இருக்கா ரூமுக்குள்ள? வா, உங்க அத்தை வந்திருக்காவோ பாரு. அம்மா மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு தொங்கி போய்? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி அவ வேலையை கட்டிட்டா போலயே. என்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்க? வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுறாளா? வாயில எதுவும் கொலக்கட்டை வச்சிருக்கியா? வாங்க சொந்தக்காரர் அவர்களே, வணக்கம். வருக வருக. என்ன மலரு, கல்யாணம் ஆக போது இன்னும் இந்த நக்கல் பேச்சு ஒன்றும் குறையலையா உனக்கு? ஆமா, உங்க மருமகளா, உங்க ரத்தம் கொஞ்சமாவது எனக்கு இருக்கணும்ல. நல்லா தான் பேச படிச்சுக்கிட்டா. போ போய் உட்காரு. கல்யாணம் ஆக போது கொஞ்சம் அடக்க அடக்கமா பேச சொல்லி தர தெரியல. என்ன வளர்த்திருக்கா பிள்ளைய? எங்க மைனியே சொன்னா கேக்கா? பொம்பளை பிள்ளை மாதிரியா இருக்கா? பேண்டும் சட்டையும் போட்டுக்கிட்டு அலையிறா. ஒரு சேலை எடுத்து கொடுத்த கூடாது? என்ன பண்ணமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க? நீ இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்ட? எங்கத்தே எங்க அம்மா சொல்றதெல்லாம் கேக்கா? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், சேலையோட இருக்கேம்மா அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா என்ன சொன்னா, நல்லா நினைச்சிட்டு வந்திருக்க தப்ப தப்பன்னு போய் சேலையை கழட்டி போட்டு வேற ட்ரெஸ் எடுத்து போடு, சளி பிடிச்சிட போகுதுன்னா. இருந்தாலும் நான் சொன்னேன், எம்மா அதெல்லாம் வேணாம், சேலையை கட்டிட்டே இருக்கேன். இல்லைன்னா இந்த மாதிரி அறமண்டல்கள்லாம் ஏதாவது வாய்க்கு வந்தது சொல்லும், நீ சங்கடப்பட்டு போவியம்மான்னே. ஆனா கேட்டாளா? எங்க சொல்றது கேக்குறா பாருங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்களும் இப்ப திட்டிட்டீங்க. வாய பாரு வாயி, நம்மளையே மெண்டலுங்காலே. சும்மாவா சொன்னாங்க? ஆளை பார்த்தா அழகு போல, வாயை திறந்தா இளவு போலன்னு. என்னத்தே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு கேட்கவே இல்லையே, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஒன்னும் இல்லம்மா. பொண்ணம்மா வா, அடுப்படிக்கு என்ன சமைக்கணும் என்ன செய்யணும் பாத்திரம் கீத்திரம் எல்லாம் எடுத்து வை. சட்டை புட்டுன்னு வேலையை ஆரம்பிப்போம். இங்கேயே நின்றுட்டு இருந்தா தலை வலிக்கு. வாங்க வாங்க மைனியும், போய் வேலையை பார்ப்போம், நேரம் ஆயிட்டு இருக்கு. தியாவதான். ஏட்டி என்ன பண்ற? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி வந்துருச்சு போல. ஆமா, 4 முடி இவ்வளவு நேரம் ரூம்குள்ளதான் இருந்துச்சு. ஏ அப்பா, வாயை திறந்தாலே பொறுன்னு பொறிஞ்சு தள்ளுது. இப்பதான் சமையல் கட்டுக்கு போய். இது யாரு புதுசா? லட்சு, என்ன இன்னைக்கு இந்த பக்கம் காத்தடிச்சிருக்கு? ஏன் இப்படி சொல்ற? ஏன் மத்தாளைக்கெல்லாம் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேனா?
எனக்கு வேலை அப்படி என்ன செய்யட்டும். ஆமா மாடு கண்ணு போட்டுச்சா? ஆமாடி போட்டுச்சு. போட்டுச்சா? ஏக்கா அப்ப எனக்கு சீம்பாடு. எக்கோ எனக்கும் சீம்பாடு. எனக்கும் சீம்பால் வேணும். ஏடி நேத்து இன்னைக்கு மாடு குடிச்சிருச்சு. இனிமே நாளைக்கு கிடைச்சா தாரேன். எக்கோ எனக்கு தெரியாது இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க, எனக்கு தந்துடணும். இருக்கிற ஆளு கொஞ்சம் தாரம்மா. லட்சு மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன் டீ, தாரேன். ஏடி வெளியில ஒரு பையன் இருந்தானே நெட்ட நெட்டேன்னு, நல்ல அழகா வெள்ளக்கார பையன் மாதிரில இருக்கான். ஆமாக்கோ அதான் எங்க மாமா பையன். தாய் மாமா பையனா? அப்ப உனக்கு மரம் வரும்ல மலரு? ஆமா இப்ப அதுக்கு என்ன? அந்த பையனை கட்டிக்கலாம்ல, எதுக்கு வெளியில போய் அசல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டணும்? அட லூசுக்கு இருக்கு 4 முடி. அது சின்ன பையன், என்னைய விட 5 வயசு சின்ன பையன். அதுக்கு என்ன, இருந்துட்டு போட்டும். இருந்துட்டு போட்டுமா? அவன் என் வயசுல இருந்தாலும் நான் அவனை கட்டிக்கிட மாட்டேன்ப்பா. ஏன் இப்படி சொல்ற? எம்மாடி நான் இருக்க மாட்டேன் இந்த ராணி மங்கம்மா கூட. வாயை திறந்தாலே சாக்கடை. இவ மட்டும் ரொம்ப கம்மியால பேசுவா. நீ அங்க போகாம இருக்கதே நல்லதுதான் டீ. ஒரு ஆள் அமைதியா இருந்தா ஒரு ஆள் பேச வேண்டியதா. இங்க 2 பேரும் பேசுனீங்கன்னா அப்புறம் அந்த பையன் பாவம். அது ஏன் அம்புஜக்கா சொந்தக்காரங்கனாலே நம்ம கொஞ்சம் நல்லா இருந்துட்டோம்னா ரொம்ப பொறாமப்படுறாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சந்தோஷப்படுறாங்க. ஆமாடி, நம்ம நல்லா இருந்தோம்னா அவங்க சந்தோஷப்படுவாங்களா மாட்டாங்களா, எப்படி இருப்பாங்களோ பொறாமப்படுவாங்களான்லாம் தெரியாது. ஆனா நம்மளுக்கு ஏதாவது இந்த யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு ஏதாவது சறுக்கிட்டு போயிருச்சுன்னா அவன மாதிரி சந்தோஷப்படுறவன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். ஆமாட்டி, நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுன்னு சொல்லி பாரு, இந்த 3 பிளேட் சுக்காவையும் மட்டன் பிரியாணியும் தின்னது மாதிரி ஐயோ அப்படி பாருங்க. ஆனா அவன் கண்ணை நல்லா உத்து பாரு, இந்த சந்திரமுகி மாதிரி கண்ணுல ஒரு நல்ல தேஜஸ் தெரியும். கீதா என்னத்தெல்லாம் கவனிச்சுட்டு வந்திருக்க? ஆமா லட்சுமி அக்கா, இது உண்மைக்குமே நடந்தது. ஒரு நாள் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேனே, அப்ப ஆஸ்பத்திரியில இருந்தோம்ல, சொந்தக்காரங்களா பார்க்க வந்தாவோ. அப்பெல்லாம் என் காது படவே பேசுறாளுவோக்கா, இவளுக்கெல்லாம் இதை தேவைதான்னு நல்லா வேணும் தேவைதான் அப்படிங்கிறாளுவோ. சொந்தக்காரங்கன்னு இல்லடி, நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம கடமை என்னவோ அதை பார்த்துட்டு போயிடணும். இதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தா மன உளைச்சல உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். ஆமா அம்புஜாவும் சரியா தான் சொன்னேன். நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இவ அது பேசினா அவ இதை பேசினான்னு கேட்டுட்டு இருந்தா அவ்வளோதான் நம்ம கதி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சோலோக்கு இண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நன்றி.